காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பேரூராட்சி குப்பை நகரமாக மாறிவரும் அவலம் குறித்து விவரிக்கிறது வரக்கூடிய செய்தி தொகுப்பு. தமிழ்நாட்டின் கோயில் நகரமாம் காஞ்சிபுரத்திற்கு அருகில் அமைந்துள்ள உத்தரமேரூர் சோழர் காலத்திய குடவோலை தேர்தல் முறை பற்றி விளக்கும் கல்வெட்டுகளுக்கும் பழமையான கோயில்களுக்கும் புகழ்பெற்றதாக விளங்கியதோடு வரலாற்று பாரம்பரியம், கட்டிடக்கலை மற்றும் பழங்கால ஜனநாயக முறைகள் காரணமாக தமிழ்நாட்டின் ஒரு முக்கிய இடமாக கருதப்படுகிறது. மன்னர் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து குடவோலை தேர்தல் மூலம் இந்த உலகிற்கு ஜனநாயக தேர்தல் முறையை அறிமுகம் செய்த வரலாற்று சிறப்பு மிக்க இப்பேரூராட்சிக்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்புதான் தமிழகத்திலேயே சிறந்த பேரூராட்சி என்ற விருது தமிழக அரசால் வழங்கப்பட்டது. ஆனால் எந்த அடிப்படையில் இந்த பேரூராட்சிக்கு இவ்விருது கிடைத்தது என்று புரியாமல் உத்தரமேரூர் பகுதி மக்கள் கூகுளை தேடி வரும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். காரணம், இவ்வளவு சிறப்புமிக்க நகரம் தற்போது குப்பை நகரமாக மாறியிருப்பதுடன் மனிதர்களை விட நாய்களே அதிகளவில் காணப்படுவதாக கூறப்படுகிறது. அந்த அளவிற்கு உத்தரமேரூர் பேரூராட்சியின் நிர்வாகம் செயலிழந்த நகரத்தையும் சீரழித்து விட்டதாக இங்கு வாழும் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நகரமெங்கும் காணப்படும் குப்பைகள், துர்நாற்றம் வீசும் நச்சு காற்றால் இங்கு வாழும் மக்கள் எண்ணற்ற துன்பங்களை அனுபவித்து வருகின்றனர். குறிப்பாக நங்கையார்குளம் அருகே அருந்ததியர் சமூக மக்கள் வசித்து வரும் நிலையில் இவர்களில் பெரும்பாலானோர் உத்தரமேரூர் பேரூராட்சியில் துப்புரவு பணியாளர்களாக பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் அந்த மக்கள் வசிக்கும் பகுதியில் துப்புரவு பணிகள் எதுவும் செய்வதில்லை என்று புகார் அளித்தால், உங்களுக்கு தனியாக ஒரு துப்புரவு வாகனம் அனுப்ப வேண்டுமா, ஏன் நீங்களே சுத்தம் செய்ய மாட்டீர்களா என்று உத்தரமேரூர் பேரூராட்சி செயல் அலுவலர் பழனிக்குமார் கேட்பதாகவும், தரக்குறைவாக பேசுவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் உத்தரமேரூரில் இருந்து காஞ்சிபுரம் செல்லும் சாலையில் மல்லியங்கரணை ராமகிருஷ்ணா மிஷன் மடம் மற்றும் பள்ளிகள் உள்ள நிலையில் இதன் அருகில் உத்தரமேரூர் பேரூராட்சி சார்பில் திடக்கழிவு மேலாண்மை மையம் அமைக்கப்பட்டுள்ளது. உத்தரமேரூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட 18 வார்டுகளில் உள்ள கழிவுகள் சேகரித்து வைக்கப்பட்டு தினமும் அவை தீயிட்டு கொளுத்தப்படுவதால் அப்பகுதி முழுவதும் இரவு பகலாக புகை மூட்டமாக காணப்படுகிறது. இதனால் அப்பகுதி மக்கள் மற்றும் பள்ளி மற்றும் ராமகிருஷ்ணா விடுதி மாணவ மாணவிகளுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு சிரமப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் அப்பகுதிகளில் சாலையின் இருபுறமும் கழிவுகள் கொட்டப்பட்டு தொற்று நோய்களின் பிறப்பிடமாக விளங்குவதாகவும் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுபோல் உத்தரமேரூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட பல பகுதிகள் குப்பை மேடாக காணப்படுவதோடு கொசுக்களின் தொல்லையால் நகர மக்கள் சுகாதாரமற்ற வாழ்க்கையை வாழ்வதாக கவலை தெரிவித்துள்ளனர். மேலும் நகரத்தின் சுகாதார நடவடிக்கையாக கழிவுநீர் கால்வாய்களை முறையாக தூர் வாராததோடு கொசு மருந்துகள் அடிக்காமலும் ப்ளீச்சிங் பவுடர் போன்ற கிருமி நாசினிகளை தெளிக்காமலும் நகரத்தின் தூய்மையை சீரழித்து விட்டதாக பேரூராட்சி நிர்வாகத்தின் மீது பொதுமக்கள் வெறுப்பை கொட்டுகின்றனர். எங்களுக்கு அந்த வசதி கிடையாது, காவா கிடையாது, ஒரு ரோடு கிடையாது. கேட்டாக்கா நாங்கள் ஓட்டு கேட்டு மட்டும் 10 பேர் வராங்க, ஓட்டு போடுங்கன்ட்டு கட்டணு போகிறாங்க. இதை செய்கிறோம் சொல்கிறாங்க, எதுவுமே செய்கிறதில்ல. காவா கிடையாது, ரோடு கிடையாது. கேட்டாக்கா அந்த குப்பைங்கள்லாம் அப்படியே இருக்குது. கேட்டாக்கா நீங்கள் தான் வேலை செய்கிறீங்க, நீங்கள் தான் எடுத்துக்கோங்க, இதே தான் சொல்கிறாங்க. எத்தனை மணி ஏற்றி போட்டால் கூட இந்த காரை கேட்டு நீங்கள் காரை விட்டுறாங்க. கேட்டாக்கா நீங்கள் தான் வேலை செய்கிறீங்க, நீங்கள் தான் சுத்தம் செய்யணும்னு சொல்கிறாங்க. எனவே மக்கள் நிம்மதியாக வாழ பேரூராட்சி நிர்வாகம் முறையாக பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்று உத்தரமேரூர் நகர மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
நாங்களே பண்ணிட்டு நாங்களே வாரிக்கணுமா? எப்படி ஒரு கவுன்சிலர் வரல, ஒரு அடிப்படை இல்லை, ஒரு தலைவர் இன்னி வரல ஊர் தலைவராக இருக்கிற இந்த வெறுப்பை கட்டி பார்க்கல. ஒரு ரோடு வசதி கிடையாது. இது ரோடு கட்ட இதோ வருது, அடுத்த வாரம் போகிறோம் தான் சொல்லிடுறான். ஒரு பாத்ரூம் வந்தால் பாத்ரூம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் அந்த பாத்ரூமில் வந்து செட் டைம் வந்து எடுக்கிறான். அதுவும் நாங்கள் போய் அவங்க வேணா 10 வாட்டி சொன்னால் தான் உண்டு. சின்டாக்ஸ் ஆண்டா சுத்தமாக அவிப்படையில் தண்ணி போகிறது கிடையாது, காவ வசதியும் கிடையாது, எதுவுமே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல எங்களால். அதனால் நானும் தமிழக தலைவர் வந்து M.K. ஸ்டாலின் தட்டி கேட்குற மாதிரி ஒரு வார்த்தை கேட்குறாங்க. மாலை முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக உத்திரமேரூர் செய்தியாளர் நெப்போலியனுடன் நந்தகுமார்.